வச்சு பாடுறா கையை. பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்கிற தைரியமும் தில்லும் யாருக்கு இருக்கு? எங்களை சீண்டி கூட பார்க்க முடியாது. ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்குமே உரிமை இல்லை, யாருமே தலைவர் இல்லை. இது கொண்டாட்டமா? இது வெற்றியா? இது இனிப்பு கொடுக்க வேண்டிய விஷயமா? மகள் ஸ்ரீகாந்திக்கு செயல் தலைவர் பதவியை அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது அன்புமணிக்கு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி விவாதித்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே திமுகவினுடைய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி திமுகவை குற்றம் சொல்கிறீங்க? பாஜகவுடைய அழுத்தமும் இதுக்கு பின்னாடி இருக்குது. இதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்ன்ற விமர்சனமும் வெளியில இருந்து சிலர் வைக்கிறாங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தேவையான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய வலிமையை சீர்குலைத்து விட வேண்டும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய திமுக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% அவருடைய திட்டத்தின்படி தான் துவக்கத்திலிருந்தே இது நடந்து கொண்டிருக்கிறது. திமுக இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா உங்க கட்சிக்குள்ளேயே அதற்கான ஸ்லீப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க யார்? டைரக்ட் செல் இருக்கு. யாரு? மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தான். முகுந்தன் அவர்கள் கட்சிக்குள்ள வரும்போது இந்த விவாதத்தில் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய தேர்தல் அங்கீகாரத்தையும் நீக்க வேண்டும், இதற்கென்று இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ கூட அவர் சொல்றதுன்னா, எனக்கு பிறகு என் மகன் தான் கட்சி, நான் அது வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன், ஒரு மன்னிப்பு கேட்டால் போதுன்ற மாதிரி தான் பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார். இப்போ பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் தான் பெரிய ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. தந்தையும் மகனும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்த ஒரு இயக்கம், ஒரு குடும்பம், இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தையை தீவிரமாக எதிர்க்கிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னா என்ன காரணம் சார்? என்ன நடக்குது கட்சிக்குள்ள? நீண்ட காலமாக இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் விவாதிச்சாச்சு. இது ஒரு கட்டத்தை தாண்டி விட்டது. சமரசத்துக்கு வாய்ப்பு இல்லையா? ஏறக்குறைய அதற்கான சூழலில் இருப்பதை போன்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த கட்டங்களை எல்லாம் நாம் தாண்டி விட்டோம். நிறைய விவாதிச்சிருக்கோம், நிறைய பேசியாச்சு. இதனுடைய உள் பிரச்சனைகள் என்ன, காரணம், மூல காரணம் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு தரப்பில் பல்வேறு கோணங்களில் இதை விவாதித்தாகிவிட்டது. அதை கடந்துட்டோம். அதனால் மீண்டும் திரும்ப அதை நினைவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்களும் என்ன நினைச்சோம்னா, எப்படியும் தந்தை மகனும் ஒரு ஒற்றுமைக்கு வந்துருவாங்க, பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சோம். ஆனால் போக போக அது பிரச்சனை மேலும் பெருசாகிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ மகள் ஸ்ரீகாந்திக்கு செயல் தலைவர் பதவியை அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது அன்புமணிக்கு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி இதை பற்றி விவாதித்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. காரணம், தொடர்ச்சியாக இது தொடர்பான கருத்துக்களையே ஒரு விவாத பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னா, நேற்று மகாபலிபுரத்தில் நிர்வாகிகளுடைய கூட்டம், அதில் எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கு உள்ள சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், இதைத்தான் நாம் பிரதானமாக ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் சென்று நடைப்பயணம் சென்று 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு செய்து வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதை பேசுவதை விடுத்துவிட்டு நாம் இருவருமே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது என்பது திமுகவினுடைய சதி வேலை. அவருடைய திமுக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% அவங்க தான் இருக்காங்க. அவருடைய திட்டத்தின்படி தான் துவக்கத்திலிருந்தே இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாங்கள் இதற்கு இல்லை என்ற தோற்றத்தின் அடிப்படையில் தான் அத்தனையுமே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா உங்க கட்சிக்குள்ளேயே அதற்கான ஸ்லீப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க யார்? டைரக்ட் செல் இருக்கு. யாரு? மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தான். அவர்களும் தமிழ்குமரனும் ஜி.கே. மணி. தமிழ்குமரனை பற்றி எனக்கு அவ்வளோ சொல்ல முடியாது. அவர் சினிமா துறையில் இருந்தவர். இவர் பல கட்டங்களில் நாம் அதை பார்த்துருக்கிறோம். நேரடியாகவே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 10.5 தொடர்பான பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சியை கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைக்கப்பட்டு அதற்கான தரவுகள்லாம் திரட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு 10 கொடுக்கறத அதற்கான ஏற்பாடுகளை முதல்ல செய்கிறாங்க, பிறகு அப்படி நிறுத்திடுறாங்க. அப்போது ரொம்ப இதை வந்து சட்டமன்றத்தில் கடுமையாக பேசணும், கடுமையாக வந்து திமுகவை வந்து சாடணும்,
ம். அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அதை வந்து ஒரு மென்மைப்படுத்தி ம்ஹும். அந்த அளவுக்கான ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்காம ம்ஹும். அது வந்து பாதுகாத்தவர், அமைதி காத்தவர் ம்ஹும். அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ம்ஹும். திமுகவினுடைய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி திமுகவை குற்றம் சொல்றீங்க? இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து எப்படியோ அவருக்கு பிறகு இப்போ கூட அவர் சொல்றதுன்னா, எனக்கு பிறகு என் மகன் தான் கட்சி. நான் அதுவரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன். ஒரு மன்னிப்பு கேட்டா போதுன்ற மாரி தான் பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அன்புமணி அவர்கள் அவசரப்பட்டு கட்சிக்குள்ள தன்னுடைய மனைவியை கொண்டு வர நினைச்சதும், பாஜகவுடைய அழுத்தமும் இதுக்கு பின்னாடி இருக்கு. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்ன்ற விமர்சனமும் வெளியில இருந்து சிலர் வைக்கிறாங்களே. யாரு நிறைய இதை பற்றி இந்த தரப்புலையும் பேசிட்டாங்க, அந்த தரப்புலையும் பேசிட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது நாங்களே யோசிக்காத கூட இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆமா. நான் உட்பட பலரும் ம். இந்த சமூகத்தில் அறியப்படுவதற்கு, ம். ஒரு சமூக நீதி சித்தாந்தத்தை உள்வாங்குவதற்கு, இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடக்கூடிய மனநிலை கொண்டு வருவதற்கு, உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுப்பதற்கு அவர் எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தார். நிறைய எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தார். இயக்கத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு போர் குணத்தை எங்களுக்கு கற்றுக்கொடுத்த மருத்துவர். இந்த நிமிடம் வரை, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே. இரண்டு தரப்புகளாக மாறிவிட்டது. ம். அதனால் வந்து இன்றைக்கி நான் அவங்க தரப்பில் சொல்லலாம், அவங்க என்னை பற்றி சொல்லலாம். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை மிக மிக நிதானமாக கடைபிடிக்கிறார். ம். இன்று வரை தன் தந்தை மீது எந்த விமர்சனங்களையும் செய்யாமல் அதற்கான சூழலை ரொம்ப ஏற்படுத்த அமைதியா தான் அவரு. அமைதியாக இருக்கிறாரு. இன்னும் பதில் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் ம். என்பது எல்லோருக்குமே தெரியும். ம். இரண்டு வித்தியாசத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வெறும் உழைக்கும் பாட்டாளிகளுக்கு மட்டுமல்ல, ம். வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தேவையான ஒரு இயக்கம். ம். இந்த இயக்கம் நிலைத்து நீடித்து நிற்க வேண்டிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய வலிமையை சீர்குலைத்து விட வேண்டும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டம். ஓகே. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும், ம். மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பும் தியாகமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இன்றைக்கு அன்புமணியின் பின்னால் இருக்கிறார்கள். சொல்லும் போதே உங்களுக்கு பாருங்க, என்னங்க ஐயான்னு சொல்றீங்க, அன்புமணிங்கிறீங்க, இது என்ன ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சூழலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து நின்றுட்டா ஐயா பக்கத்தில் இருக்காங்க. எங்கள் அன்புமணியினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எங்கள் அன்புமணி அவர்களுக்கும் ஐயாவை விட்டு, ஐயா இன்றைக்கும் நிறுவனர், அவர் மீது எங்களுக்கும் மதிப்பு மரியாதையும் இன்றைக்கு இருக்கு. ஐயாவை தவிர மற்ற எல்லோருமே இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நாங்கள் அன்புமணியை தலைவராகவும் மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம், பேசுகிறோம், விவாதிக்கிறோம். எந்த நேரத்திலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே, நாங்கள் வாதம் செய்ய வேண்டும், எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை நிரூபிக்க வேண்டும். ஆனால் எங்கள் ஐயாவிற்கு நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து எந்த விதத்திலும் அவர் மனதை புண்படுத்த விடக்கூடாது, அவர் பெயருக்கு களங்கம். இந்த பாதுகாப்பான சூழலோடு ரொம்ப பயபக்தியோடு நாங்கள் இதில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த தரப்பு அப்படி அந்த தரப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஐயாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், அன்புமணியையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். ஆனால் அவர்கள் தரப்பில் எடுத்துக்கொண்டால் ஐயா அவர்கள் மட்டும்தான் அன்புமணியை எந்த அளவிற்கு தரந்தாழ்ந்து பேச வேண்டும், எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை பண்ண வேண்டும். அவர்கள் எதிர்காலத்தை, அதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க, நீங்கள் ஆரம்பத்திலே அந்த செய்தி சொன்னீங்க, அதனால் தான் எனக்கு இந்த சிந்தனையும் வருது. எப்படின்னா, அதற்கு பிறகு அன்புமணி தானே, என்னங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கொண்ட சிந்தனை கொண்டவர்கள் ஐயாவின் பின்னால் இன்றைக்கு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கட்சியை வேறு இடத்துக்கு கொண்டு போகணும், வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும். அன்புமணியினுடைய அந்த அரசியல் சிறத்தன்மையை, அவருடைய ஆளுமையை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை அவர் நீர்த்து போக செய்யணுங்கிறது தான் அவருடைய திட்டம். அது வந்து இன்றைக்கு அன்புமணியினுடைய ஒரு லாபகமான, அவருடைய அந்த திறமையான
அவருக்கே உள்ள உரித்தான அந்த அணுகுமுறையினால் இன்றைக்கு அதை முறியடித்திருக்கிறார். இதுதான் வித்தியாசம். நாங்கள் ஐயாவை ஏற்றுக்கொள்கிறோம். ஐயாவினுடைய கொள்கைகள் நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும். ஐயா உருவாக்கிய இயக்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஐயா உருவாக்கிய இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை மேற்கொள்வோம். ஆனால் அதே இடத்தில் அவர்களை பார்த்தால் ஐயாவை அவர்கள் தூக்கி பிடிப்பதை போன்று பிடித்து கொண்டு இயக்கத்தை வலுவிழக்க செய்து எதிர்காலத்திற்கு யாரும் இல்லாத நிலையை உருவாக்கி அதன் மூலமாக ஐயாவினுடைய புகழையும் ஐயாவுடைய நோக்கத்தையும் சிதைக்கக்கூடியவர்கள். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், எவ்வளதோ எங்களை இப்போ ஐயா வந்து சமீப காலத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்தும் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை பொறுத்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் வைக்கிறார். ரொம்ப கடுமையான நிறைய. அது அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் எப்பொழுதுமே அவருடைய இயல்பு அது. ஆனால் இப்பொழுது அந்த அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலை, இப்படி அவர் பேசக்கூடிய நிலை யாரால், எதனால், எங்கிருந்து, எப்படி என்ற 1000 கேள்விகள் இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் யார் யார்கள் இருக்கிறார்கள், அந்த வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது என்பது வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தது வரைக்கும் எங்களுக்கு எப்போ வெளியில் தெரியும்னா, முகுந்தன் அவர்கள் கட்சிக்குள்ளே வரும்போது அன்புமணி அவர்கள் ரியாக்ட் பண்ணும்போது தான் மீடியாக்கள் கவனிச்சது. அந்த மைக்கை அவர் எடுத்து வச்ச விதமாக இருக்கட்டும், அப்போ அவர் வந்து பனையூர் வாங்கன்னு இதுதான் அதான் இப்போ இதை திரும்பியதை இல்லை. எதனால முகுந்தன் வந்து ஒரு அக்கா மகன் தான், அவருக்கு பேரன். இவருக்கு திரும்பி சொல்கிறேன், இந்த விவாதத்தில் இந்த பகுதி இருக்குல்ல, இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆமாம், இது வந்து இன்னும் சொல்ல போனால் இதை வந்து பலர் பல விதமாக பேசிட்டாங்க. அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதை போய் நம்ம திருப்பி அதை பேசுறது, நான் எதை சொன்னாலும் சரி, நான் சொல்கிறதுல ஏதாவது குறைய அவங்க கண்டுபிடிப்பாங்க, நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு நினைப்பாங்க. இதன் மூலமாக இருதரப்புக்கும் ஒரு நன்மை நடக்கும், ஒரு பேச்சப் ஆகும். இப்போ நம்ம பேசுகிற விவாதத்தின் மூலமாக ஒரு லீடு அப்படின்னாக்கா அதுக்கான சூழல் இருக்கா? இல்லை. அதனால் இதை தவிர்த்து விட்டு, இதை கடந்து விட்டு நாம் போய் தான் ஆகணும். நமக்கான நோக்கம் பெரியது. இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான இயக்கம் தமிழ்நாட்டில். இந்த சூழலில் வரக்கூடிய தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எங்களுடைய தேர்தல் அங்கீகாரத்தை, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றாக வேண்டும். ஆளும் இயக்கமாக எங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு வலுவான இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கணும். இதற்கு முன்பாகவே நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி செய்த போது கூட வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. மத்தியிலே இருந்திருக்கிறோம், மாநிலத்தில் அதே அளவுக்கு இருந்திருக்கிறோம். அதனால் மீண்டும் அந்த இடத்திற்கு நாங்கள் இப்படி ஒரு வலுவான இயக்கமாக இருந்த ஒரு கட்சி இப்போவும் வலுவாக தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு தந்தை மகன் 2 தரப்பாக பிரியும் போது அது ஒரு பார்க்குற தொண்டர்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி போகும்போதும் சரி. அதான் சொல்கிறேங்க, இது வந்து கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று, யாரும் விரும்பிய ஒன்றும் அல்ல, ஐயாவே விரும்பாத ஒன்று. ஆனால் ஐயாவை இந்த நிலைமைக்கு மாற்றியிருக்கிறார், மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சொன்னோன்னு வச்சிங்களேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் சொன்னால் ஐயா வந்து மாற்றுற அளவுக்கு என்ன அவர் என்ன குழந்தையா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம இதை பேச தேவையில்லை, வேறு மற்ற விஷயங்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல் கட்சியில் பெரும்பான்மையானவர் வந்து உங்களுடைய அன்புமணி பக்கம் வந்துட்டாங்க. மாவட்ட செயலாளர் இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டாங்க. தேர்தல் ஆணையமும் அன்புமணி அவர்களை வந்து தலைவரெல்லாம் அங்கீகரித்ததையும் பார்த்தோம். ஆனால் இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததை வந்து ராமதாஸ் தரப்பினர் கொண்டாடுறாங்க. அதை நீங்கள் அந்த கொண்டாட்டத்தையும் வேறு மாதிரி விமர்சிச்சிருந்தீங்க. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை அவங்க வரவேற்கிற கொண்டாடுற இடத்துல தானே இருப்பாங்க. ஏன்னா கட்சி உங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்றப்போ இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்குள்ள உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு ஹோப் இருக்குல்ல, நம்ம தான் கட்சின்றது. அப்போ அதை அவங்க கொண்டாட ஒரு இதுவும் ரொம்ப வருத்தத்துக்குரியது தான். ஐயா உருவாக்கின இயக்கம் சமீபத்தில் தான் ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் பழனி பாபாவுடைய சில வார்த்தைகளை வரிகளை பார்த்தேன். அப்பொழுது ஈழத்தமிழர்களை ஆதரித்து மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்வுரிமை ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்று சென்னையில் நடத்தினார். அந்த காலகட்டங்களில் 7 ஆண்டு இல்லை 70 ஆண்டு ஆளுநரும் நான் என் பையன் என் பேரன் ஆதரிப்பான் என்று அப்பொழுது சொன்னார்கள்.
எத்தனை ஆண்டுகளும் சிறைக்கு செல்ல தயார் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது ஒரு விவாதம், பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பழனி பாபா சொல்ற வச்சு பாடுறா கையை, பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்கிற தைரியமும் தில்லும் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்களும் இன்றைக்கும். நீ எங்களை சீண்டி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று, பாட்டாளிகளுக்கு என்று ஒரு தனி ஒரு குணாதிசயம், ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கும் இல்லை என்று நீதிமன்றம் சொன்னதாகவும் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன மனநிலையில் உள்ளவர்கள்? நல்லா யோசிச்சிங்க. சென்னை டெல்லி உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கணும், இல்லை உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பு அப்படி வரல. என்னன்னா அதுதான் அதில் தான் உங்களுக்கு நான் விளக்க, நாங்கள் அந்த இயக்கத்தையும் அந்த அடையாளத்தையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அங்கீகாரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாசருடைய அந்த ஆளுமையையும் அவர்கள் நீர்த்து போக செய்ய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய தேர்தல் அங்கீகாரத்தையும் நீக்க வேண்டும். இதற்கென்று இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்கள், உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு என்னவென்றால், அவர்கள் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவி காலத்தை 2026 வரை நீட்டித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது, ஒரு கடிதம் கொடுத்தது. அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வழக்கு. அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த கடிதத்தை ரத்து செய்யவில்லை. ஆனால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி அணுகும், எப்படி அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதில் உட்கட்சி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு தரப்பை அங்கீகரிப்பதோ அல்லது ஒரு தரப்புடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதோ நாங்கள் செய்ய போவதில்லை. இதற்கு முன்பாகவே எங்களிடம் என்ன ஆவணம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுப்போம். அதுதான் ரொம்ப சிம்பிளாக அவங்க அதை முடிச்சுட்டு போயிறாங்க. அந்த பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நாங்கள் அங்கீகரிக்கவும் மாட்டோம், அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு உடனே அன்புமணியோட அங்கீகாரம் ரத்து, யாருக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த டெல்லியில் நடந்த வழக்கில் ஆஜரானதாக சொல்லி ஒரு வழக்கறிஞர், அவர் ஆஜரானவர், மருத்துவர் ஐயா உட்கார்ந்துருக்கிறார் தைலாபுரம் தோட்டத்தில். அவரும் அங்கே போய் கருப்பு கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்கார். அவரு சொன்னது ஒரு முன்னணி நாளிதழில் இன்றைக்கு பேட்டியாக வந்திருக்கிறது. அதை பார்த்தா யாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்குமே உரிமை இல்லை, யாருமே தலைவர் இல்லை. இது கொண்டாட்டமா? இது வெற்றியா? இது இனிப்பு கொடுக்க வேண்டிய விஷயமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்தை, அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்களை பொறுத்தவரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இடத்திலிருந்து அதை தனக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல யாருக்குமே இருக்கக்கூடாது என்று சொல்வது என்ன மனநிலை? அதே போல் உங்கள் மேலே அவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டும் போலி ஆவணத்தை தாக்கல் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் இந்த அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. 2022 தானே அவர் தலைவரானார். நீங்கள் 2023 மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்றது, அதாவது அதை கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க காவல்துறையிலும் பண்ணி, அதை சிபிஐ விசாரிக்கணுன்ற வரைக்கும் போகிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கே அது நகைப்பா இல்லையா? இது எடுத்த உடனே சிபிஐ போயிடுறாங்க. அந்த கடிதம் பார்த்தேன், அந்த புகார் மனுவை பார்த்தேன். இதற்கு முன்பு ஒரு புகார் மனு தைலாபுரம் தோட்டத்தில் ஒன்று கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்போ சார் அது? இப்போ சமீபத்தில் ஒட்டு கேட்குறாங்கன்னு. ஆமாம் ஆமாம், ஒரு 2-3 மாதம். என்ன சார் ஆச்சு இந்த புகார்? அதுலேயுமே வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதாவது சார், ஒரு புகாரை கொடுக்கணுன்னா அடிப்படை முகாந்திரம் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு அடிப்படையான அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். 2022 கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2022 தலைவரானார், 22 ஜி.கே. மணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் இருந்து அவர் திருவேற்காடில் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நம்ம கடிதம் கொடுக்குறோம். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு போகிறோம். தொடர்ச்சியாக அவர் இப்போ கூட ஒரு வருட கால நீட்டிப்பு, இது தொடர் அந்த அங்கீகாரம் 22 ஸ்டார்ட் ஆகுது.
அதற்கு பிறகு 23 வரைக்கும் நம்ம அதனுடைய கடிதங்கள் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு 23 திரும்பி அதனோட அங்கீகரித்து அந்த கால நீட்டிப்பு தராங்க. இப்போ ஒரு வருஷம் நீட்டிச்சிருக்காங்க. துவக்கம் 2022 தான். 22. அப்போ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல அதை நீங்க பிரிச்சு கொடுத்தது தானே அவங்களுடைய புகாரா ஏன் 2014 ஜிகே மணி தேனாம்பேட்டை அலுவலகத்தை மாற்றி நம்பர் 1 மதுரை வீரன் கோயில் தெருக்கு கடிதம் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு? 2014 ஜிகே மணி அப்படி கொடுத்தாருன்றீங்க. என்னட்ட இருக்கு ஆவணம். 2010 அவர் சொல்கிறாரு 3 ஆண்டுகள் முடிந்து விட்டால் அதோடு முடிஞ்சு விடும் தலைவர் பதவி. அதுக்கு பிறகு நினைக்கிறேன் பைலான்னு ஒன்று இருக்கு. அந்த பைலாவில் இயல்பாக 3 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம தேர்தல் நடக்கணும் இயல்பா. ஆனா அந்த பைலால நிறுவனருடைய வழிகாட்டுதல் படி கூட்டணும். அதுதான் சொல்கிறேன். அதில் இயல்பாக 3 ஆண்டுக்கு ஒரு முறை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமாக இருந்தாலும் நிறுவனுடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி. நீங்க அழைச்சீங்களா? ஆமாம், அழைச்சோம், சேர போட்டோம். ஆனால் அவர் வரல. அது அப்போது நாம் ஒருவேளை அவருக்கு அழைப்பு விடுக்கிறோம். அவர் அந்த அழைப்புக்கு நான் இது என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் நடத்துகிறீங்க, அல்லது அந்த குறிப்பிட்ட தேதியில் நான் கலந்து கொள்ள எனக்கு சூழல் சரியில்லை, வேற மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சதா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. என்னை கூப்பிடவே இல்லைன்னு அவர் சொல்லலை. நம்ம கூப்பிட்டா அப்போ இப்போ இது அவரே அழைக்கிறோம், அவரே பேசுகிறாங்கன்னா பொதுக்குழு என்றால் இது ஒரு ஜனநாயக இயக்கம். மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையை ஒரு பொதுக்குழு என்பது ஏற்கவும் செய்யும், நிராகரிக்கவும் செய்யும், அல்லது சில திருத்தங்களையும் செய்யும். எனவே அது உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுக்கூடியது. அந்த நடைமுறை என்பதை நாம் பின்பற்றுகிறோம். எனவே அதில் ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்போ அதில் 3 ஆண்டுகள் முடிந்த உடனேயே ஆட்சி போயிடுது, பதவி போயிடுச்சு. ஏங்க எப்படி போகும்? அப்படியே 3 ஆண்டுகள் முடிந்தவுடன் ஒரு பதவி மாற்றம் என்றால் அதுக்கும் பைலாவில் இருக்கணும்ல. அப்படி இருந்தாலும் நார்மல் ஜென்ரல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அப்ளை ஆகணும்ல. அப்போது உச்சபட்ச அதிகாரம் கொண்டது ஒரு தலைவரை நிர்ணயம் செய்வது பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் இன்னொரு நபரை நாம் தேர்வு செய்ய முடியும்னா அந்த விதிகளில் அதற்கான மாற்று என்னங்கிறத அதில் சொல்லியிருக்கோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை அவர் தொடர்வார். 25 வருஷம் ஜிகே மணி தலைவராக இருந்தார். 2010 10 தேர்வுகிறார், 13 மீண்டும் நடக்கணும். ஒரு கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைவர் தேர்தல் நடத்த முடியல, அதனால் இது தலைவர் தேர்தலை நாங்கள் 2014 நடத்த இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. ஏதோ உதாரணங்கள் ஏற்கனவே நிறைய இருக்குது சார். அதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, அதன் மூலமாக இதையே இது பண்ண நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறத கூட பலர் பேர் இதெல்லாம் பழைய கதைப்பா, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிப்பா, இது ஏன்ப்பா போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, நம்ம குமுதம் கேட்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லா நிலைகளிலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் இந்த சூழல்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்தை அதை தேர்தல் ஆணையம் பறித்து விட்டது. மாம்பழம் சின்னம் யாருக்கும் இல்லை. வெற்றி வெற்றி வெற்றி. இது வெற்றியாது.